இந்த வீடியோவை வழங்குவோர் 85 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க SVS நிறுவனத்தின் கேப்பை மாவு கம்பு மாவு. வணக்கம். மதுரைக்கு வந்திருக்கக்கூடிய அழகர் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலில் எதிர் சேவை சாதித்த பிறகு அங்கே அபிஷேகங்கள்லாம் நடைபெறுது. முடிஞ்ச உடனே விடியற்காலை வைகை ஆற்றில் இறங்குகிற காட்சி. அதாவது ஆற்றங்கரை நாகரிக ஊர்களில் இன்றைக்கும் உயிர்ப்போடு விளங்குகிற நகரம் மதுரை மாநகரம்தான். மெசபடோமியா போன்ற அந்த பகுதிகளெல்லாம் ஆற்றங்கரை சார்ந்திருந்த ஊர்கள் தான். ஆனால் அந்த பகுதியிலெல்லாம் இதுபோல் மக்கள் இருக்கிறார்களா, இந்த நாகரிகத்தோடு இருக்கிறார்களா, இந்த விழாக்கள் நடக்கிறதா முக்கியமாக. ஒரு வேளை இந்த நகரங்கள் வளர்ந்த நகரங்களாக இருக்கலாம், மரபு ரீதியான விஷயங்கள் கடைப்பிடிக்கப்படுகிறதா என்று நாம் பார்த்தோம்னா அதுக்கு மதுரை தான் முதலிடமாக இருக்கும். அழகர் வைகைக்கரை நோக்கி வருகிறார். பரிபாடல் என்றொரு இலக்கியம் இருக்கிறது தமிழில். அதில் திருமாலை பற்றிய செய்திகள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கும். 8 தொகை நூல்களில் ஒன்று பரிபாடல். அதில் அந்த சொல்லப்படுற அந்த விஷயங்கள் எல்லாமே நீராடுதல் குறித்த செய்திகள் தான். பாருங்கள், கோடை காலத்தை தேர்ந்தெடுத்து அந்த கோடை காலத்திலே நீர்ப்பெருக்குள்ள ஆற்றங்கரையை நோக்கி எம்பெருமான் வர, அவர் தங்கக்குதிரையிலே வருகிற போது பக்தர்கள் எல்லாரும் தங்களுடைய வேண்டுதலுக்காக ஒரு கையிலே திரி எடுத்துக்கொண்டு, ஒரு கையிலே அழகருடைய அந்த அழகான உருவத்தைப் போல இன்றைக்கு நம்ம போடுகிற இந்த பெருமிடாசுன்னு சொல்கிறோமோ அது மாதிரியான அந்த உடையை போட்டு சலங்கை கட்டி கையில் சாட்டைக்கம்பு வச்சு, அதோடு மட்டும் இல்லாமல் தண்ணீர் பீச்சுவதற்காக துருத்திகளை, தோல் துருத்திகளை வைத்துக்கொண்டு நீரும் நெருப்பும் சதங்கையும் சவுக்குமாக எங்கு நோக்கினும் மக்கள் அந்த மேலே ஒரு குள்ளா அணிஞ்சிருப்பாங்க. அணிஞ்சு இதோட அழகரை அழைச்சிட்டு வருவாங்க. அழகர் ஆற்றில் இறங்குற அந்த வைபவம் எங்கெல்லாம் நடக்குது? ஆற்றங்கரை பகுதிகளிலெல்லாம், தெற்கு பகுதிகளெலாம் நடக்கும். இப்போ உதாரணமாக அணைப்பட்டி தொடங்கி இங்கே நம்ம நிலக்கோட்டை பக்கத்தில் அணைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த அணைப்பட்டி தொடங்கி பக்கத்தில் அங்கேருந்து தண்ணி வருதுன்னு வைங்களேன். குருவித்துறைன்னு ஒரு ஊர், குரு வீற்றிருந்த துறை. அங்கே தான் அழகர் சித்திர ரத வல்லபர் என்ற பேரில் அவர் இருப்பார். இந்த அழகர் இறங்குற காட்சி எப்படி இருக்கும்னா, தோப்புகளுக்கு நடுவே ஆற்று நீரில் அந்த அழகர் இறங்குற காட்சியை நீங்கள் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அதோடு அந்த அழகர் குதிரை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த குருவித்துறையில், அதாவது பல்லக்க திருப்பினாத்தான், இப்படி மேலே இருக்க சப்பரத்தை இப்படி திருப்பினாத்தான் குதிரை திரும்பும் இல்லையா? அந்த குதிரை மாத்திரம் எப்படின்னா சுழல் நாற்காலி மாதிரி இருக்குங்க. அதில் அழகர் உட்காந்துருப்பார் அந்த குதிரையில். அந்த குதிரையை 8 பக்கம் திருப்பலாம். அப்படியே அந்த அர்ச்சகர் திருப்பி காட்டுவார். 4 பக்கம் மக்கள் கும்பிடுவாங்க. அங்கே இறங்குவார், சோழவந்தானில் இறங்குவார், மதுரையில் தேனூரில் இறங்குவார், மதுரையில் இறங்குவார், மானாமதுரையில் இறங்குவார், பரமக்குடியில் இறங்குவார். இங்கே எல்லா இடத்துலையும் இறங்குவாங்க. சில ஊர்களில் கடற்கரை பகுதிகளில் எம்பெருமான் வர்றதாக தோப்பா தன்னுடைய தோப்பரமசிவம் அவர்கள் கட்டுரையில் குறிப்பிடுறார். அப்படி அவர் வர்ற போது அந்த ஊர் பெண்கள் அவரை வரவேற்கிறப்ப என்ன செய்வாங்களாம், அப்படி முகத்தை மூடிக்கிடுவாங்களாம். ஏன் தெரியுங்களா? லக்ஷ்மி தேவி பிறந்தது கடலில் லக்ஷ்மி இப்போ கடலில் தோன்றா. தங்களுடைய வீட்டு பிள்ளை அவ மருமகன் வந்தால் அப்படி முகத்தை மூடி வரவேற்கிறது நம்முடைய மரபா. இது அங்கே கடற்கரை நகரங்கள் நடக்குமா, கண்ணனூர் போன்ற பகுதிகள் நடக்குமா. இங்கே அழகர் புறப்பட்டு தங்க குதிரையில் ஏறி புறப்படுவார். வெள்ளப்பட்டா பச்சைப்பட்டா இதை பார்க்க ஒரு கூட்டம் காத்திருப்பாங்க. வெள்ளப்பட்டு அணிந்து வந்தால் அந்த ஆண்டு புஞ்சைத்தானியம் சிறப்பாக விளையும்னு ஒரு நம்பிக்கை. பச்சைப்பட்டு உடுத்தி வந்தால் நஞ்சைத்தானியம், கரும்பு, நெல், வாழை போன்ற விளையுங்கிறது உண்மை. இதை கூட நம்ம பல பேர் கேட்பாங்க, நம்ம தானே கட்டி விட்றேன்னா அவரை கட்டிட்டு வர்றாருன்னு. அப்படி இல்லை, அது சோழி போட்டு பார்த்து பிரசன்னம் பார்த்து தான் அந்த இதை இது பண்ணுவாங்க. இப்போ அழகரங்கிறது புறப்பட்டு ஆற்றுல இறங்குற நேரம் அதிகாலை நேரமாக இருக்கும். சூரியன் கிழக்கே உதிக்க, ஆற்று நீரிலே மக்கள் இருக்க, குதிரையிலே வர அவரை போன்றே வேடம் கொண்ட மக்கள் கூட்டம் சேர, அவர்களை வரவேற்பதற்காக இங்கே ஒரு பெருமாள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, வீரராகவ பெருமாள். அவர் காத்திருப்பார். எங்கே காத்திருப்பார் அப்படின்னா, ஆற்றுக்குள்ளே காத்திருப்பார். லட்சக்கணக்கான ஜனங்கள். அதில்
ஏவி பிரிட்ஜு ஆல்பர்ட் விக்டர் பாலம் அங்கே இருக்குதுங்க. அதனுடைய வயதே 130 வருஷம். நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்போ நான் அதிகமாக போனால் ஒரு 20 ஆண்டு நான் அழகரை நேரில் பார்த்துருப்பேன், அல்லது என் சின்ன பிள்ளையிலேருந்து போய் பார்த்துருப்பேன், 40 ஆண்டு பார்த்துருப்பேன். இன்னும் அதிகமாக போனால் என்னால் எவ்வளோ பார்க்க முடியும்னு எனக்கு சொல்ல முடியாது. சிலர் 80 வயசு 90 வயசு ஆட்கள் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் கட்டப்பட்ட காலத்திலேருந்து அழகரை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியோனே வேங்கடவா நின்கோயில் வாசல்லே, அடியாரும் மாணவரும் அரம்பையும் சூழ்ந்திருக்க, படியாய் கிடந்து நின் பவளவாய் காணேனோ என்பதைப் போல, படியாய் கிடந்தாலே உன்னை நான் எப்போ வேணாலும் பார்க்கலாம். இங்கே பாலமாக இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்க காட்சியை பார்க்குறோம். அவர் வர்றபோது எல்லாரும் அந்த நீர்ப்பீச்சி அழகர் ஆற்றுல இறங்குறப்ப குளவிடுவாங்க. அப்படியான ஒரு அந்த தண்ணியிலையும் மக்களுக்கு நடுவுலையும் நீந்தி வர்ற மாதிரி அழகர் வருவார். வாராறு வாராறு அழகர் வாராருன்னு கள்ளழகர் படத்தில் வரக்கூடிய பாட்டை போட்ட உடனே ஒரு சாமியாட்ட நிகழும் பாருங்க. தென் பகுதியிலேயே மிக பிரம்மாண்டமான திருவிழா, 10 லட்சம் பேருக்கு மேலே கலந்துக்கிறக்கூடிய ஒரு திருவிழா இது என்றால் இந்த சித்திரை திருவிழா தான். வரலாற்று சிறப்புமிக்க இந்த திருவிழாவில் எவர் கிரீன் ஹீரோவாக நமக்கு காட்சி தருவர் யாருன்னு கேட்டால் அழகர் தாங்க. அங்கங்கே மொட்டை போட்டு பிள்ளைகளை தோளில் தூக்கி வச்சு சர்க்கரையை செம்பில் வச்சு மேலே சூடத்தை வச்சு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே அத்தனை பேருக்கு விநியோகம் பண்ணி அழகரை பார்த்து கும்பிடக்கூடிய அந்த காட்சியை இன்றைக்கும் பார்த்த மகளெல்லாம். அழகர் ஆற்றில் இறங்குகின்ற இந்த காட்சி உண்மையில் உலக புகழ்பெற்ற ஓர் தென்னகத் திருவிழா.